கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணி வருண், ராகி, டிடி நீலகண்டன், கிருஷ்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச ஜோஷ்வா இமைப்போல் காக்க படம் நேத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் ராகி இவங்களோட கேரக்டர் நேம் குந்தவி. இந்த குந்தவி பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் அட்வொகேட்டா இருக்காங்க. ஹீரோ வருண் அதாவது ஜோஷ்வா இவர் பாத்தீங்கன்னா ஒரு அசாசின் அதாவது கான்ட்ராக்ட் கில்லர். பணத்துக்காக யாரை வேணாலும் எங்க வேணாலும் போய் கொல்லக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் கில்லரா ஜோஷ்வா இதுல இருக்காரு. குந்தவி இந்த ஜோஷ்வாவை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லயே ரெண்டு பேருக்கும் லவ் வந்துருது. சோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. பட் ஜோஷ்வா ஒரு அசாசின் அப்படின்னு தெரிஞ்ச உடனே குந்தவி வந்துட்டு ஜோஷ்வாவை விட்டு விலகி போயிடுறாங்க. இப்படி இவங்க பிரிஞ்சு சில வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ராகி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா கேங் பத்தின கேஸ எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு அந்த ட்ரக் மாஃபியா கேங்னால த்ரெட்டன் வருது. அதனால அந்த மாஃபியா கேங் ஹீரோயினை கொல்றதுக்கு பவுண்டி ஓபன் பண்றாங்க. சோ இப்போ ஹீரோயினை எப்போ எங்க இருந்து யார் கொல்லுவாங்கன்னே தெரியாது. இந்த விஷயம் ஜோஷ்வாக்கு தெரிய வருது. சோ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஜோஷ்வாவே களத்துல இறங்குறாரு. இப்படி இவர் ஹீரோயின் ராகிய கடைசி வரைக்கும் இமை போல காத்தாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இந்த படத்தோட ஹீரோ வருண் இவர் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் கிடையாது. பட் இந்த படத்துல ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணிருக்காரு. இந்த விஷயத்துல இவரை குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இவர் ஃபிட்டாவும் இருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காரு. பட் ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா இவர் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகணும்னு தோணுச்சு. பிகாஸ் எமோஷனல் சீன்ஸ்லாம் இவரோட ஆக்டிங் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட ஃபீமேல் லீட் ராகி இவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். இந்த குந்தவி கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை இவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த படத்துல கிருஷ்ணா நடிச்சிருக்காரு. இவர் ஒரு லோக்கல் டானா வராரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 2-3 சீன்ஸ்ல நல்லா தான் இருந்துச்சு. போக போக பாத்தீங்கன்னா இவரோட கேரக்டர் ஆர்க்கும் டவுன்ஃபால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்துல டிடி நீலகண்டன் நடிச்சிருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா தான் இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டன்ட் கொரியோகிராஃபி தான். இந்த படத்தோட ஸ்டன்ட் கொரியோகிராஃபி யார் பண்ணிருக்காங்கன்னு யானிக் பன் அண்ட் அவரோட டீம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பா 100/100 தான் கொடுத்தாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டன் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. எல்லா ஃபைட் சீன்ஸும் ரசிக்கும்படியா தான் இருக்கு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் SR கதிர் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அவர் நல்லாவே பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எல்லாம் இவரோட கேமரா ஒர்க் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அதுவும் நைட் சீக்வன்சஸ்ல எல்லாம் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு சிங்கர் கார்த்திக் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படம் ஸ்டார்டிங்ல ஒரு சாங் வரும். அந்த சாங் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் போக போக பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர பாட்டும் சரி பிஜிஎம்மும் சரி அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸ்டன்ட் சீன்ஸ்ல எல்லாம் இவர் மெலடி மியூசிக்கை யூஸ் பண்ணிருக்காரு. அந்த ஐடியா ஓகே. பட் இருந்தாலும் சம்வேர் இந்த படத்துக்கு இவரோட பிஜிஎம் ஒத்து போகலையோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ்னு சொல்லணும்னா எடிட்டிங் தான். இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷனே 2 hours 10 minutes தான். லவ் சீன்ஸ் ஆகட்டும் ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும் இவரோட எடிட்டிங் இந்த படத்துக்கு கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஃபைனலா இந்த படத்தோட டைரக்டர் GVM இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப காலமாவே ஒரு பேட் பேஸ்ல தான் இருக்காரு. இவர் கடைசியா டைரக்ட் பண்ண எல்லா படங்களும் சரியா போகல. இந்த ஜோஷ்வா இமைப்போல் காக்க படமும் இவருக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒன் லைனர் கொஞ்சம் நல்லாவே இருந்தாலும் இதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்கிரீன் பிளே கிரிப்பிங்காவே இல்ல. அதுவும் படத்துல சுத்தமா லாஜிக்கே இல்ல. ஏன்னா இந்த படத்துல போலீஸ் கேரக்டர்ஸ் எங்கேயுமே இல்ல. ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு அசாசின். இவர் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக இந்த படம் முழுக்க ஒரு 100 பேரையாவது கொண்டு இருப்பாரு. பட் ஒரு இடத்துலயும் இவருக்கு லீகல் பிரஷர் வரல. எந்த போலீஸும் கண்ணிலே பார்க்க முடியல. அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் மீறலா தெரிஞ்சது. இதை நான் ஏன் சொல்றேன்னா கௌதம் மேனன் படத்துல அந்த அளவுக்கு லாஜிக்கல் எரர்ஸ் இருக்காது. பட் இதுல நிறைய லாஜிக்கல் ஃபிளாஸ் இருந்துச்சு. என்னதான் இந்த படம் 2 hours 10 minutes இருந்தாலும் உட்காந்து பார்க்க ரொம்பவே போரிங்கா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த படத்தோட ரைட்டிங் ரொம்பவே சுமாரா இருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டர் மட்டும் தான் கொஞ்சம் ஓகேவா ரைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஹீரோ கேரக்டர் கூட அந்த அளவுக்கு டெப்தா இல்ல. இந்த படத்தோட மேக்கிங் வைஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஜான்விக் மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. இது ஏன் நான் ஜான்விக்கோட கம்பேர் பண்றேன்னா நான் சொல்லல, இது GVM ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இந்த படத்தை அவங்க ஜான்விக் மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸ்டண்ட் ஓகே ஜான்விக் அளவுக்கு இல்லைனாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல தான் இருந்துச்சு. பட் ஓவரால் படமா பார்க்கும்போது GVM இதை சொதப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். தியேட்டர்ல இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே போரிங்கா தான் ஃபீல் பண்ணாங்க. அது என்னால பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த படமும் கௌதம் மேனன் ஃபில்மோகிராஃபில ஒரு ஃபெயிலியர் படமா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கௌதம் மேனன் எப்போ கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லி உங்க எல்லாரும் மாதிரியே நானும் வெயிட் பண்றேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படமாவது GVMக்கு கை கொடுக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான் கைஸ். இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.